அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம லுக்கிமாத்துங்கிற அரபிக் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளக்க சாஃப்டாகவும் டோனட் மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் சோள மாவு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. நான் இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீனி. விரல் பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மைதா மாவு, சோள மாவு, ஈஸ்ட்டு, சீனி, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா கலந்துடுற மாதிரி. இப்போ வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பச்சி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் ஆகணுன்னு மூடி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. இப்போ பாகு காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. குங்குமப்பூ ஒரு சிறிதளவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ ஒரு சட்டியில் சீனியை போட்டு 1 கப் தண்ணியையும் ஊற்றி ரோஸ் வாட்டர், குங்குமப்பூ, உப்பு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பில் வச்சு பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு காய்ச்சினா போதும். ஒரு கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சினா போதும். பன்னீரும் குங்குமப்பும் போட்டிருக்கிறதுனால இதோட ஃப்ளேவரே ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி விடுங்க. பால் மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா உப்பி வந்து வெந்தோடனே எடுத்துருங்க. செவக்க வேணாம். நம்ம திருப்பி இன்னொரு தடவை பொரிக்கணும். அப்போ நல்லா சிவப்பாக எடுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி இன்னொரு தடவை பொரிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சிவந்துருச்சு, எடுத்துடலாம். எல்லா உருண்டைகளையும் அதே மாதிரியே திரும்பியும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ எல்லாமே பொரிச்சாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பாகில் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மேலே கோட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். மேலே இனிப்பாக உள்ளக்க நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.